எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? சம வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கிற அளவுக்கு கூட என் கிட்ட நடந்துக்கல. ஏதோ என்னாலதான் அவங்க வாழ்க்கையே. எங்க அண்ணனுக்கு நீங்க வேலை போட்டு கொடுக்கறப்போ அவன் இளமதிய பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கிரஷ் போல இருக்கு. இப்ப சொல்றேன், கதிருக்கும் இளமதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை நடந்த கல்யாணத்துல அன்னைக்கு விருப்பமே இல்லையோ? அன்னைக்கு சம்மந்தம் பேசுறதுக்கு உங்க வீட்ல இருந்து அம்மா வந்தப்போ உங்க பொண்ணுக்கு என் அண்ணனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டதுனால தானே இந்த கல்யாணம் நடந்தது. அதனால்தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அண்ணி மனசுல ஏதோ எண்ணம் இருக்கும். அதனால்தான் அவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களோ? சௌந்தர்யா, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மா இளமதி கிட்ட உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டு அவ சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த 2 கல்யாணமும் நடந்துச்சு. அப்புறம் அண்ணி என்கிட்ட எதுக்கு அப்படி நடந்துக்கணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? மனசு வலிக்குது சூர்யா. என்னால தாங்கிக்கவே முடியல. சௌந்தர்யா, உன் வலியும் வேதனை எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. மெல்ல மெல்ல இது எல்லாமே சரியாகும். இளமதி என்ன சொன்னாலும் நீ அவளை வெறுத்துடாத. இளமதி நடந்துகிட்டதை நினைச்சு அம்மாவும் கண்டிப்பா வருத்தத்துல தான் இருப்பாங்க.